கல்யாணத்துக்கு அப்புறம் ஆளையே காணோம். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருந்தா ஏண்டி நவகிரகத்தை வந்து சுத்துறேன்? ஓ, வரதட்சணை, மாமியாரு பிளஸ் நாத்தனார் கொடுமை தானே? வரதட்சணை கொடுமையா இருந்தாலும் குடுக்கறதுக்கு எங்க வீட்டுல தயாரா இருக்காங்க. ஆனா என் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காரு. என்னைக்கு என்ன விட்டு ஓடிடுவாரோன்னு ரொம்ப பயமா இருக்குடி. புருஷன் கண்டவளோட சுத்துறான், நீ நவகிரகத்தை சுத்துற. நல்லா இருக்குடி. அடி முண்டம், கட்டினவளை விட்டுட்டு புருஷ கண்டவளோட சுத்துறான்னா குறை அவங்கிட்ட இல்லடி, உங்ககிட்டயும் தான் இருக்கு. உங்ககிட்ட இல்லாததோ ஒண்ணு அவகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அவன் கேக்குறத நீயே கொடுத்துட்டா அவையே கண்டவ பின்னாடி சுத்துறான். முதல்ல தலையின மந்திரம் தெரிஞ்சுக்காம கல்யாணமே பண்ணிக்கூடாது. அட, உங்களுக்கும் தாமா தலையின மந்திரமா? ஆமா, கணவனை கைக்குள் போடுவது எப்படின்னு எங்க அம்மா கிட்ட 12 தலையின மந்திரம் இருக்கு. என் கூட வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிடும். வா. இந்த விஷயத்துக்கெல்லாம் என்ன போய் நீங்க ப்ளீஸ் மறுக்காதீங்க சார், உங்களை தான் நம்பி இருக்கோம். ஆமா சார். பார்க்க போனா இந்த ஊர்ல செல்வாக்கும் சொல்வாக்கும் உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் விட்டுட்டு உங்க மாதர் சங்க விழாவுக்கு என்ன தலைமை தாங்க சொல்றது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல என்னங்க இருக்கு ஆச்சரியம்? எந்தவித லாபமும் எதிர்பார்க்காம பொது ஜனங்களுக்கு நீங்க செய்யற சேவை நாடறிஞ்ச விஷயம். அதான் உங்களை இந்த வருஷம் தலைமை தாங்க கூப்பிடுறோம். ப்ளீஸ் மறக்காம வாங்க சார். ஓகேமா, அப்ப நாளைக்கு உங்க ஃபங்க்ஷனுக்கு நான் நிச்சயமா வரமாட்டார். அதென்ன அப்படி சொல்லிட்ட? எல்லாரும் வீடு தேடி வந்து கூப்பிடும் போது கூப்பிட்ட போட வேண்டியதானே? நாளைக்கு உங்களுக்கு வேலை இல்ல? நாளைக்கு வேலையா? அப்படி ஒண்ணும் இல்லையே. ஏன் இல்ல? நாளைக்கு நம்ம தோட்டத்துக்கு நீங்க போக வேண்டாம்? பரவாயில்ல பரவாயில்ல, ஃபங்க்ஷனை நாளான்னைக்கே மாத்தி வச்சுக்கிறோம். சாரி, நாளான்னைக்கு அவருக்கு மௌன விரதம். மௌன விரதமா? ஆமா, மௌன விரதம் தான். டாக்டரே உங்களை 2 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. சாரி, நீங்க ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. உங்க நிலைமையும் அந்த அம்மாவுடைய முடிவும் தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு தொல்லை கொடுக்க விரும்பல. வாங்கடி போகலாம். அவங்க கிட்ட பேசியே டயர்ட் ஆயிட்டீங்க போல இருக்கு. போய் ரெஸ்ட் எடுத்துங்க. ரெஸ்ட்னா உட்கார்ந்துகிட்டா இல்ல படுத்துக்கிட்டா? அது மட்டும் உங்க இஷ்டம். ரொம்ப தேங்க்ஸ். மொத்தத்துல அப்பா ஃபங்க்ஷன் போடா பண்ணிட்டேன். இந்த மாதிரி விஷயத்துல அம்மா அம்மா தான். யூ கிரேட் மம்மி. ஏன் மாமா ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம் நீங்க? பொம்பளைங்க நடத்துற ஃபங்க்ஷனுக்கு ஆம்பளைங்களை அனுப்ப கூடாது. ஆம்பளைங்க வெள்ளக்கட்டி மாதிரி, பொம்பளைங்க நெருப்பெரும்பு மாதிரி அரிச்சு எடுத்துருவாளுங்க. அவங்க கண்ணுல படாம நம்ம காப்பாத்திக்கணும். தவறிடுச்சு காலமெல்லாம் நாம கண்ணீர் வெடிக்க வேண்டியதுதான். என்னமோ அத்தை, நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. இது புரிஞ்சா நீ ஏன் புருஷனை கோட்டை விட்டு வந்து நிக்கிற? அம்மா அம்மா, இவ புருஷன் வேறொரு பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு சுத்துறானா? அப்படியா? இப்ப இவ தெரிஞ்சுக்க வேண்டியது 9வது சூத்திரம். இந்த பாரு, கை கால் கழுவிட்டு பூஜை ரூமுக்கு வா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.